Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 10 vector algebraல miscellaneous exercise வந்து பார்க்க போறோம். First question, write down a unit vector in xy plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து xy plane வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதாவது x axis and y axis வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். Making an angle of 30 degree with the positive direction of x-axis அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா மேக்கிங் an angle of 30 degree. ஸோ இது வந்து ஓன்னு எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து சம் பாயிண்ட் பின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் கமா ஒய்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த யூனிட் வெக்டார் இது வந்து நம்ம R vector name பண்ணிக்கலாம் and this is a unit vector and it makes an angle of 30 degree எதுல with x axis அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க, with the positive direction of x axis அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க இந்த x axis வந்து இதுதான் வந்து x axis இல்ல and இது வந்து y axisல. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா x is equal to r cos theta அப்படின்னு வந்து எழுதுவோம் and y equal to r sin theta அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ r cos theta and r sin theta. ஸோ இங்கே r வெக்டார் இது வந்து என்னது, இது வந்து ஒரு பொசிஷன் வெக்டார் இல்லாட்டினா யூனிட் வெக்டார் அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம் அக்கார்டிங் டு த கொஸ்டின். ஸோ அப்போனா r வெக்டார் அப்படின்றது ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அப்போது magnitude of r vector will be equal to 1 and theta value வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க 30 degree அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா யூனிட் வெக்டார் இந்த xy plane வந்து நம்ம எழுத சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம காம்பனன்ட் ஃபார்ம்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இப்போ கண்டுபிடிக்கலாம், இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து நம்ம எழுதலாம், ஸோ r vector is equal to xi cap plus yj cap இப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். இப்போ எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து தேவை. ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து r வந்து என்னது 1, magnitude of r is 1. So x is equal to, so let x is equal to magnitude of r vector into cos theta. So அப்போ இங்க என்ன வரும் நம்மளுக்கு, இது வந்து 1 into cos 30 degree அப்படின்னு வந்து வரும். y equal to magnitude of r vector into sin theta. So அப்போனா 1 into sin 30 degree அப்படின்னு வந்து வரும். ஸோ cos 30 is root 3 by 2 and இது வந்து x, y equal to 1 by 2. ஸோ இங்கே வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ r vector is equal to root 3 by 2 I cap plus 1 by 2 j cap. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னனால நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதே பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்து வந்துருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ஒய் பிளேன் கேட்கும் போது நம்ம இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் த ஸ்கேலார் காம்பனண்ட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் மேக்னிடியூடும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸு, x1 y1 z1 அண்டு கியூக்கு வந்து x2 y2 z2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், x1 i cap ப்ளஸ் y1 j cap ப்ளஸ் z1 k cap அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். q வெக்டாருக்கு x2 i cap ப்ளஸ் y2 j cap ப்ளஸ் z2 k cap அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம PQ வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், Q வெக்டார் மைனஸ் P வெக்டார் வந்து பண்ணுவோம். அதாவது x2 i cap ப்ளஸ் y2 j cap ப்ளஸ் z2 k cap மைனஸ் P வந்து x1 i cap ப்ளஸ் y1 j cap ப்ளஸ் z1
k cap. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். அப்போனா எக்ஸ் காம்பனண்ட் ஒன்றா எழுத போகிறோம். x2 மைனஸ் x1 I cap ப்ளஸ் y2 மைனஸ் y1 j cap ப்ளஸ் z2 மைனஸ் z1 k cap வந்து வரும். இப்போ வந்து அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கேலார் காம்பனண்ட் கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேலார் காம்பனண்ட் ஆஃப் PQ வெக்டார் எப்படி எழுதலாம்? எதெல்லாம் வந்து ஸ்கேலார் காம்பனண்ட்? இது மட்டும் தான் எழுத போகிறோம். ஸோ அப்போ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 அண்ட் z2 மைனஸ் z1. ஸ்கேலார் காம்பனண்ட் கேட்டாங்கன்னா இங்கே இந்த I, J, K இதோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதுவோம். சரியா? அண்ட் மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் PQ வெக்டார் என்ன பண்ணோம்? ஸ்கொயர் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். ஸ்கொயர்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்ணணும்? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் PQ. ஸோ PQ வெக்டார் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் Q மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் P வந்து பண்ணி கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த பார்ட் மட்டும் நம்ம ஸ்கேலார் காம்பனன்ட்ஸில் எடுத்து எழுதுவோம். அண்ட் அதை ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு மேக்னிடியூட் வந்து கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின், a girl walks 4 kilometer west. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ டைரக்ஷன்ஸை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a girl walks 4 kilometer towards west. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வந்து ஓன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து 4 kilometer வெஸ்ட். ஸோ இங்கே வரைக்கும் 4 kilometer. Then she walks 3 kilometer in a direction 30 degree east of north and stop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ஆஃப் நார்த்னா நார்த் ஈஸ்ட், அதாவது இந்த பக்கம், அதாவது நார்த் ஈஸ்ட்னு எடுத்துப்போம். நார்த் ஈஸ்ட்னா இந்த சைடு வரும், அதாவது இந்த சைடு வரும். ஸோ அப்போனா இப்படி வரும். ஸோ 3 kilometer அண்ட் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. Determine the girl's displacement from her initial point of departure. Initial point எது? O தான் வந்து initial point. ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். இது O, இது ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன், இது B நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்கும்? 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். அப்போனா இதுதான் வந்து அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து வரும். ஸோ இங்கே வந்து 30 டிகிரி வரும். ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ விச் இஸ் டோட்டலி 90 டிகிரி. இங்கே வந்து 60 டிகிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுதா? இது வந்து இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி வருது? இப்படி வருது. ஆரோ மார்க் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஓலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏ வரைக்கும் வந்து வெஸ்ட்டில் வந்து போகிறாங்க 4 kilometer. அப்புறம் பாயிண்ட் ஏலேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆன் ஆகுறாங்க 3 kilometer. ஸோ அப்போ இப்படி வரும். அண்ட் ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து எழுதலாம்? ட்ரையாங்கிள் லா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார். இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓபி வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஓஏ வந்து நம்மளுக்கு வேணும்ல. ஸோ ஓஏ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஓஏ இது வந்து எங்கே மூவ் ஆகுது? நெகட்டிவ் சைடு, அதாவது இப்படி வருது. நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் இங்கேருந்து 0லேருந்து இப்படி வருது. ஸோ இது வந்து பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவோம்? -4ன்னு மார்க் பண்ணுவோம்ல. ஸோ -4 I கேப்னு வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஏபி வெக்டார் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்?
ஸோ நம்ம ஆல்ரெடி XY பிளேனில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்றது பார்த்தோம். என்ன யூஸ் பண்ணோம்? எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து என்னது? ஆர் காஸ் டீட்டா ஐ கேப் ப்ளஸ் ஆர் சைன் டீட்டா ஜே கேப்னு வந்து வரும். அண்ட் இங்கே ஆர் வந்து என்னது? ஆர் இஸ் நத்திங் பட் 3. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து என்னது? 3 யூனிட்ஸ். ஸோ இங்கே வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டீட்டா வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? 60 டிகிரி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் நான். அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 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 ஆங்கிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். இந்த 60 டிகிரியை டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. இந்த பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்குல்ல, இது வரைஞ்சிட்டு இங்கே வந்து 30 டிகிரி. ஏன்னா ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் பொசிஷன், அதனால வந்து இப்படி வருது. இந்த ஆங்கிள் தான் வந்து அவங்க 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வேணும் எனக்கு, அப்போ தான் வந்து நான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதனால இதை நான் 60 டிகிரி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். டோட்டல் 90னா 90 minus 30 will be 60. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 into cos 60 degree into I cap plus 3 into sin 60 degree into J cap வந்து வரும். ஸோ 3 into cos 60 வந்து என்னது? cos 60 is 1/2 into I cap plus 3 into root 3/2 J cap அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது சால்வ் பண்ணோம்னா 3/2 I cap plus 3 root 3/2 J cap அப்படின்னு வந்து எனக்கு வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? OB வெக்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஸோ அது வந்து என்னது? OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார். OAக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? -4 I cap ப்ளஸ் ஏபிக்கு வந்து இது வந்து AB வெக்டார். AB வெக்டார் என்னது? 3/2 I cap ப்ளஸ் 3 root 3/2 J cap. இப்போ இது ஐ டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது -4 ப்ளஸ் 3/2 I cap ப்ளஸ் 3 root 3/2 J capன்னு வந்து வரும். இது வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 2 இங்கே -8 ப்ளஸ் 3 வரும். த ஹோல் திங் I cap ப்ளஸ் 3 root 3/2 J cap வந்து வரும். விச் இஸ் -5/2 I cap ப்ளஸ் 3 root 3/2 J cap. ஸோ இதுதான் வந்து என்னது? OB வெக்டார். ஸோ கேர்ள்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஹர் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து என்ன? அதுதான் வந்து என்னது? OB வெக்டார் விச் இஸ் நத்திங் பட் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி பிளஸ் சி வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இஸ் இட் ட்ரூ தட் magnitude of A equal to magnitude of B plus magnitude of C justify your answer அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்கல்ல, ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி பிளஸ் சி. இதை வச்சு நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு வரைகிறேன். ஸோ ஏபிசி. ஸோ பி ப்ளஸ் சி அப்போனா வந்து ட்ரையாங்கிள் லா அப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அப்போனா இங்கே வந்து பி வெக்டார், இது வந்து இதோட எண்டு இங்கே ஸ்டார்டிங்காக வரும். ஸோ இது வந்து சி வெக்டார் அண்ட் இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகாது. இது வந்து ஏ வெக்டார். ஸோ அப்போனா இந்த டயக்ராம் படி நான் வந்து நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ இங்கே வந்து என்ன வரும்? சிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார், சிஏ vector is equal to B vector and AB vector is equal to C vector. So triangle law வந்து apply பண்ணும்போது triangle law of vector addition நான் வந்து அப்ளை பண்ணும்போது I will have A vector equal to B vector plus C vector. அதை தான் வந்து அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் இட் ட்ரூ தட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி பிளஸ் மேக்னிடியூட் ஆஃப் சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி, மேக்னிடியூட் ஆஃப் சி இதெல்லாம் வந்து என்னது? தீஸ் ரெப்ரசன்ட் என்னது? இதெல்லாம் வந்து சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி.
அதான் வந்து மீனிங். அண்ட் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும், என்ன தெரியும், சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த two sides of a triangle is greater than the third side அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஸ்மாலர் கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். ஸோ என்ன எழுதணும், இட் இஸ் known that the sum of the length of any two sides of a triangle is greater than the third side. அதாவது magnitude of A vector is it will be less than magnitude of B vector plus magnitude of C vector அப்படின்றது தான் வந்து அர்த்தம். So hence it is not true. என்ன not true? That magnitude of A vector is equal to magnitude of B vector plus magnitude of C vector. So இதான் வந்து ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இஸ் அ யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம், இதை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது யூனிட் வெக்டார்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து என்னது, யூனிட் வெக்டார். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்றது அர்த்தம். திஸ் இம்ப்ளைஸ் வாட், மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து என்னவா இருக்கும், இட் வில் பி 1 அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஏ வெக்டார் வந்து என்ன வரும், எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ஜே கேப் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ கே கேப்னு வந்து எனக்கு வரும். மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். அதானே வரும் நம்மளுக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் திஸ் இம்ப்ளைஸ் x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ இங்கே வந்து எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் போயிடுமா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், ரூட் 3x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 3. இதுதான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அ வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் parallel டு த ரிசல்டன்ட் ஆஃப் த வெக்டார்ஸ். ஸோ ஏ வெக்டார் பி வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டாரோட பேரலா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வெக்டாரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு வெக்டார் அண்ட் திஸ் இஸ் another வெக்டார். ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து நம்மளுக்கு எப்படி வரும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம் அண்ட் திஸ் இஸ் பி வெக்டார். ஸோ திஸ் வில் பி த ரிசல்டன்ட் வெக்டார் சி வெக்டார் ஏ பிளஸ் பி வெக்டார். ட்ரையாங்கிள் லா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி டி வெக்டார்னு நேம் பண்ணிக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேரலல் டு த ரிசல்டன்ட் வெக்டார் சி. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸோ இங்கே ஏ வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க 2i cap plus 3j minus k and b vector equal to I minus 2j plus k cap. ஸோ இப்போ இங்கே
சி வெக்டார் வந்து கண்டுபிடிப்போம், which is a வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே அப்படியே சேர்த்து எழுதிக்கிறேன் நான், ஐ பார்ட்டெல்லாம் சேர்த்து எழுதிக்கிறேன். ஸோ 2 + 1 ஐ கேப் ப்ளஸ் 3 - 2 ஜே கேப் ப்ளஸ் -1 + 1 கே கேப். ஸோ எனக்கு வந்து இங்கே என்ன வரும், 3 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 0 கே கேப் அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் இட் இஸ் ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ் அண்ட் பேரலல் டு த ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பேரலல் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்களே, ஸோ வி நீட் டு ஃபைண்ட், இங்கே பேரலல் அப்படின்றது வந்து யூனிட் வெக்டாரை வந்து டினோட் பண்ணுது. ஸோ சி cap will be equal to C vector by magnitude of C vector. So magnitude of C vector வந்து find out பண்ணலாம். Magnitude of C vector is equal to square root of 3 square plus -1 whole square plus 0. So அப்பனா 9 plus 1 which is square root of 10. இதான் வந்து magnitude. இப்போ C vector வந்து என்னது, இதுதான். So 3 I cap minus J cap வந்துரும் by root 10. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெக்டார் வந்து ஆஃப் மேக்னிடியூட், ஃபைண்ட் அ வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ். ஸோ வெக்டார் கண்டுபிடிக்கணும், அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு சி வெக்டார் அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன், இல்லைனா சி கேப். ஸோ இப்போ இதை எழுதணும்னா 5 இன்ட்டு 3 ஐ கேப் மைனஸ், சாரி இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் 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 ஜே கேப் பை ரூட் 10. இங்கே வந்து ப்ளஸ் தான்மா. ஸோ இது எல்லாமே வந்து ப்ளஸ் தான். ஸோ ரூட் 10 எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆக போகிறதுல மேக்னிடியூட் வந்து ரூட் 10 தான். அண்ட் இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும். 3 - 2 வந்து இட் வில் பி 1 ஜே கேப். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் உள்ள மல்டிப்ளையும் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை இதை எப்படி எழுதலாம்னா 5 by root 10 3 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு வந்து நான் எழுதலாம். புக்கு ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது டினாமினேட்டரில், அதனால வந்து நான் இதை வந்து ராஷ்னலைஸ் பண்ணுறேன். ஸோ 5 by root 10 இன்ட்டு root 10 by root 10. இங்கே வந்து 3 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் வரும் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார். அதாவது அந்த வெக்டார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அது. ஸோ அப்போ இங்கே 5 root 10 by 10 வரும் இன்ட்டு 3 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு வந்து வரும். 10 இது 5 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ root 10 by 2 இன்ட்டு 3 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 6th question. இப்போ நெக்ஸ்ட் 7th question வந்து பார்க்கலாம். இஃப் ஏபிசின்னு 3 வெக்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் அ யூனிட் வெக்டார் பேரலல் டு த வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அண்ட் தட் வெக்டார் இஸ் பேரலல் டு திஸ் வெக்டார். ஸோ நான் வந்து இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, நான் வந்து இதை டி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2a வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ப்ளஸ் 3c வெக்டார்னு வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ ஏ வெக்டார் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா டி வெக்டார் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் மைனஸ் பி வந்து 2 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் வந்துடும் ப்ளஸ் 3 இன்ட்டு ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து வரும். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐ கேப் 2 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப் மைனஸ் 2 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 3 கே கேப் வரும் ப்ளஸ் 3 ஐ கேப் மைனஸ் 6 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் வந்து வரும். இப்போ எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்றா எடுத்து எழுதலாம். இப்போ இங்கே ப்ளஸ் 2 ஐ கேப் மைனஸ் 2 ஐ கேப் கேன்சல் ஆகிடும், 3 ஐ கேப் மட்டும் வந்து இருக்கும். ஸோ அப்போ 3 ஐ கேப் வந்துடும் 2j ப்ளஸ் ஜே, அப்போனா வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 3j கேப் வந்துடும் மைனஸ் 6j கேப், அப்போ மைனஸ் 3j கேப் வரும் 2k கேப் மைனஸ் 3k கேப் மைனஸ் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும் போது மைனஸ் கே ஆகிடும் ப்ளஸ்
3k கேப். அப்போனா வந்து நம்மளுக்கு +2 வரும். ஸோ இதுதான் வந்து என்னது டி வெக்டார். இப்போ இதை யூனிட் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா வந்து நம்ம டி கேப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் plus minus 3 square plus 2 square. So it will be 9 plus 9 plus 4. So இங்க வந்து 9 plus 9 18, 18 plus 4 வந்து square root of 22 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டி வெக்டார் வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ டி கேப் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் டி வெக்டார் இல்லை. ஸோ அப்போ டி வெக்டார் வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? ஸோ 3i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22. ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம? டி கேப் இஸ் ஈக்குவல் டு 3 by square root of 22 I cap minus 3 by square root of 22 j cap plus 2 by square root of 22 k cap. So இதான் வந்து answer for 7th question. இப்போ next வந்து நம்ம 8th question வந்து பார்க்கலாம். So 8th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, show that the points A, B and C are collinear. Find the ratio in which B divides AC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து கொலினியர்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரியே வந்து ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது லைன் ஏபி வந்து இருக்கு, சாரி ஏசி வந்து இருக்கு, லைன் ஏசி. அது வந்து பி வந்து டிவைட் பண்ணுது இந்த லைன் செக்மெண்ட்டை. ஏ வந்து இங்கே 1 -2 -8, பி வந்து 5 0 -2, சி வந்து 11 3 7 ஆர் கொலினியர் அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் பி டிவைட்ஸ் ஏசி. ஸோ இதை வந்து நம்ம வெக்டார் ஃபார்மில் வந்து எழுதிக்கலாம். ஸோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ வந்து ஏ வெக்டார் வந்து என்ன வரும்? நம்ம இதை எழுதணும்னா ஸோ ஐ கேப் -2 ஜே கேப் -8 கே கேப் வந்து வரும். ஸோ பி வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி எது இருந்தாலும் எழுதிக்கலாம். ஸோ 5 ஐ கேப் ப்ளஸ் 0 ஜே கேப் -2 கே கேப் வரும். சி வெக்டார், ஸோ 11 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப் வந்து வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கொலினியர் அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, magnitude of AC vector is equal to magnitude of AB vector plus magnitude of BC vector. இந்த கண்டிஷன் சால்வ் ஆச்சு அப்படின்னா, ஈக்குவல் LHS RHS வந்துச்சு அப்படின்னா then it will be collinear. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஏபி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி வந்து எப்படி பண்ணுவோம்? பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பி வந்து என்னது? 5 ஐ கேப் -2 கே கேப் மைனஸ் ஐ கேப் -2 ஜே கேப் -8 கே கேப். ஸோ இதை சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ 5 ஐ கேப் மைனஸ் ஐ கேப் வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஜே கேப் வரும், -2 கே கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 கே கேப் வந்து வரும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 4 ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப், இங்கே வந்து ப்ளஸ் 6 கே கேப் வந்து நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து ஏபி வெக்டார். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16 + 4 + 36. ஸோ விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 நான் வந்து எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 14 விச் இஸ் 2√14 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிசி வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் சி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி. இதான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே சி இது வந்து என்னது? 11 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப் வரும். மைனஸ் பி வந்து 5 ஐ கேப் ப்ளஸ்
0 j cap minus 2 k cap வந்து நம்மளுக்கு வரும். இந்த மைனஸ் சைனை முதல்ல நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ ப்ளஸ் 3 j cap ப்ளஸ் 7 k cap வரும், மைனஸ் 5 i cap வரும், ப்ளஸ் 2 k cap வந்து வரும். ஸோ ஐட்டம்ஸ் மொத்தம் சேர்த்து எழுதினோம்னா 11 மைனஸ் 5 6 i cap வந்துடும். ஸோ ப்ளஸ் 3 j cap வந்துடும், 7 ப்ளஸ் 2 9 k cap வந்து வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் BC வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 the whole square. So அப்பனா square root of 36 plus 9 plus 81. So இங்க வந்து square root of 81 plus 9 வந்து 90, 90 plus 36 square root of 126. இதை வந்து square root of 9 into 14 எழுதலாம், which is 3 root 14 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து AC வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பொசிஷன் வெக்டார் ஆஃப் C மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் A வந்து பண்ணுறேன். ஸோ C வெக்டார் 11 i cap ப்ளஸ் 3 j cap ப்ளஸ் 7 k cap வரும், மைனஸ் A வந்து i cap மைனஸ் 2 j cap மைனஸ் 8 k cap. மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போது 11 i cap ப்ளஸ் 3 j cap ப்ளஸ் 7 k cap minus i cap plus 2 j cap plus 8 k cap வந்து வரும். ஸோ அந்தந்த டேர்ம்ஸ் வந்து காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வந்து நம்ம ஆடோ சப்ராக்ட் என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அது பண்ணுறோம். ஸோ அப்போது 10 i cap வரும் அண்ட் ப்ளஸ் 5 j cap வரும் அண்ட் ப்ளஸ் 15 k cap வந்து வரும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் AC வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 whole square plus 5 whole square plus 15 whole square வந்து வரும். So square root of 100 plus 25 plus 225. So square root குள்ள நம்மளுக்கு 350 வரும் ஆட் பண்ணும் போது. அண்ட் இப்போ இதை வந்து எப்படி நம்ம பிரித்து எழுதலாம், இதை வந்து நம்ம 25 into 14 எழுதலாம், 5 root 14 வந்து வரும். ஸோ magnitude of AB plus magnitude of BC is equal to 2 root 14 plus 3 root 14, which is equal to 5 root 14, which is equal to magnitude of AC. So therefore the points are collinear அப்படின்னு வந்து வரும். இப்போ வந்து நம்ம லைன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட், ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ரேஷியோ வந்து இங்கே கொடுக்கல. ஸோ வந்து இங்கே நம்ம என்னென்னு எடுத்துப்போம், இது வந்து எம், இது வந்து என். இல்லை செக்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம 10th படிச்சிருப்போம்ல, அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எம்என் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி எழுதுவோம் செக்ஷன் ஃபார்முலா, mx2 ப்ளஸ் nx1 பை எம் ப்ளஸ் என். இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே எம் வந்து இருக்கா. ஸோ எம் இப்போ வந்து நம்ம ரேஷியோ நம்ம வந்து பண்ணும் போது பார்த்துக்கோ, ரேஷியோ கேட்டாங்கன்னாவே k:1 எடுத்து பண்ணுவோம் 10th. இப்போ இங்கே ஏற்கனவே வந்து ஒரு k வந்து இருக்குல்ல, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுக்காக லாம்டா அண்ட் 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். k:1 நான் லாம்டா:1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எது லாம்டா எது வந்து 1 அண்ட் இங்கே வந்து என்னென்ன வேல்யூஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே பி தானே வந்து டிவைடிங் பாயிண்ட்டு ஏசியில். ஸோ அப்போ வந்து நம்ம பி தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் இஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி. ஸோ பி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்னா, வெறும் பின்னு போடாமல் நான் ஓபி வெக்டார்னு போடணும், இல்லை நீங்கள் பி வெக்டார் கூட வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எம், திஸ் இஸ் லாம்டா, என் வந்து 1 வந்து ஏ வெக்டாரை வந்து நான் சொல்கிறேன். x2 வந்து சி வெக்டார்னு வந்து எடுத்துக்கலாம். x2 வந்து சி வெக்டார்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ இதில் ஃபார்முலாவில் வந்து நான் போடுறேன். ஸோ ஃபார்முலாவில் வந்து நான் போட்டால் எனக்கு வந்து என்ன வரும், லாம்டா இன்டூ x2 வந்து என்னது சி வெக்டார் ப்ளஸ் 1 இன்டூ x1 வந்து ஏ வெக்டார் பை m ப்ளஸ் 1 லாம்டா ப்ளஸ் 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். இதான் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்தந்த வேல்யூஸ் எடுத்து அதில் வந்து போட போகிறோம், அவ்வளோதான். அதாவது சி வெக்டாருக்கு என்னவோ அது, ஏ வெக்டாருக்கு என்னவோ
பி வெக்டாருக்கு என்ன வேல்யூவோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அண்ட் சால்வ் பண்ண போகிறோம். we will get the ratio. சிம்பிள். செக்ஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன டிவைட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வெளியில் வரும். மீதி ரெண்டும் வந்து x1, இது x1, நான் இது x2ன்னு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், k:1 வந்து எடுத்துப்போம். அதே தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இங்கே வந்து λ:1 எடுத்திருக்கேன். பிகாஸ் k ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நான் வந்து லாம்டா எடுத்திருக்கேன். ஸோ லாம்டா c வந்து என்னது 11 I cap plus 3 j cap plus 7 k cap plus 1 into a வந்து I cap minus 2 j cap minus 8 k cap. So lambda plus 1 வரும். b vector வந்து 5 I cap minus 2. cross multiply பண்ணிக்கலாம். ஸோ இப்போ cross multiply பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து lambda plus 1 வரும் into 5 I cap minus 2 k cap வந்து வரும். and this is equal to, நீங்கள் வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் லாம்டா வேல்யூஸ். அப்படின்னா 7 lambda I cap plus 3 lambda j cap plus 7 lambda k cap plus I cap minus 2 j cap minus 8 k cap வந்து வரும். ஸோ இங்கே 5 lambda plus 1 I cap minus 2 lambda plus 1 k cap and equal to, இங்கே வந்து ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா எழுதுகிறேன். 7 lambda I cap plus 1 I cap plus 3 lambda j cap வந்துடும். அடுத்தது minus 2 j cap வரும் plus 7 lambda k cap minus 8 k cap வந்து வரும். ஸோ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 5 into lambda plus 1 is equal to 11 lambda plus 1 வந்து வரும். ஐட்டம்ஸ் இதுவும் இதையும் வந்து மேட்ச் பண்ணுறேன். அண்ட் இதை சால்வ் பண்ணுறோம். 5 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 5 lambda plus 5 equal to 11 lambda plus 1. lambda terms ஒன்றா எடுத்துகிட்டு வரேன். ஸோ 11 lambda minus 5 lambda is equal to 5 minus 1. So which is 6 lambda is equal to 4. So lambda is equal to 4 by 6. 2 2s are 2 3s are. So lambda is to 1 தான் ratio. So 2 by 3 is to 1. Cross multiply பண்ணுறேன். 2 is to 3. Ratio is 2 is to. So B வந்து எப்படி divide பண்ணுது லைனை இந்த ratio 2 is to 2 is to 3 வந்து divide பண்ணுது. So B divides the line in the ratio 2 is to 3. So the answer for 8th question. இப்போ 9th question வந்து பார்க்கலாம். 9th one, find the position vector of a point R which divides the line joining two points P and Q whose position vectors are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வந்து ஒரு லைனை வந்து டிவைட் பண்ணுது. எந்த பிக்யூ அப்படின்ற இந்த லைனை வந்து டிவைட் பண்ணுது. அந்த பிக்யூவோட பாயிண்டோட பொசிஷன் வெக்டார்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோ 1:2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So also show that P is the midpoint of the line segment RQ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ PQ அப்படின்றது ஒரு லைன் செக்மெண்ட். R வந்து அந்த லைனை எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது. ஸோ இங்கே தான் வந்து R வரும். ரேஷியோ 1:2. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ எக்ஸ்டர்னலி அப்படின்னு கொடுக்கும் போது ஃபார்முலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் வந்துச்சுனாவே m into b vector minus n into a vector by m minus n. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம கொஷின் படி நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, r vector divides p vector and q vector externally. அதான் வந்து கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், r vector is equal to m into q vector minus n into p vector by m minus n. ஸோ இப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ q வெக்டார் என்ன, ஃபஸ்ட்டு p வெக்டார் எழுதிக்கலாம். ஸோ p வெக்டார் 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் அண்ட் q வெக்டார் வந்து a minus 3b வெக்டார். ஸோ m அப்படின்றது இங்கே 1 அண்ட் n அப்படின்றது வந்து 2.
ஸோ இப்போ அப்படியே ஃபார்முலாவில் எடுத்து போட வேண்டியது தான். எக்ஸ்டர்னலி வரும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ எம் வந்து 1 இன்டூ கியூ வெக்டார். ஸோ கியூ வந்து என்னது, ஏ வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் வந்துடும், மைனஸ் n வந்து 2 இன்டூ 2a ப்ளஸ் 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் பை 1 மைனஸ் 2. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் மைனஸ் 4a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் வரும் பை மைனஸ் 1. ஸோ ஏ மைனஸ் 4a வந்து என்ன வரும், மைனஸ் 3a வெக்டார் வரும், மைனஸ் 5b வெக்டார் வரும், மைனஸ் 1. நான் மைனஸை வெளில எடுக்கிறேன். ஸோ 3a வெக்டார் ப்ளஸ் 5b வெக்டார் வந்து பை மைனஸ் 1. மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்சோ ஃபைண்ட் தட் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஆர்கியூ. ஸோ மிட் பாயிண்ட், இப்போ ஆர் வெக்டார் நம்மளுக்கு இது கிடச்சிருக்குல்ல, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஆர்கியூ வந்து பி அப்படின்றத நம்ம காமிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது, x1 ப்ளஸ் x2 பை 2. இதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இங்கே எது வந்து நம்ம மிட் பாயிண்ட்டாக, எது வந்து x1 எடுத்துக்கிறோம், எது x2 எடுத்துக்கிறோம். ஆரோடது வந்து என்னது, ஆர் வெக்டாரோடது 3a வெக்டார் ப்ளஸ் 5b வெக்டார். கியூவோடது வந்து என்னது, a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார். x1 வந்து இது, x2 இது, பை 2 பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 3a வெக்டார் ப்ளஸ் 5b வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் பை 2. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 4a வெக்டார் ப்ளஸ் 2b வெக்டார் பை 2 வந்து வரும். ஸோ இங்கே 2வை காமனாக வெளில எடுத்துடுறேன். அப்போ 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் வரும் பை 2. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் வந்து என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் p வெக்டார். ஸோ ப்ரூவ் ஆகிடுச்சா. p வெக்டாரோட வேல்யூ வந்து கொஷனில் பாருங்கள், p வெக்டாரோட வேல்யூ கொஷனில் 2a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார். ஸோ அப்போ வந்து இதில் நம்ம என்ன எழுதலாம், therefore p vector is the midpoint of RQ. ஸோ இதான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10 வந்து பார்க்குறோம். The two adjacent sides of a parallelogram are அப்படின்னு சொல்லி 2 வெக்டார் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் parallel to its diagonal and also find its area அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம். ஸோ இது வந்து நம்ம ஏ வெக்டார்னு வந்து எடுத்துக்கலாம் அண்ட் திஸ் இஸ் பி வெக்டார். அண்ட் இப்போ நம்மளுக்கு பேரலோகிராம் வந்து எப்படி வரும், பேரலோகிராம் லா வந்து, ஸோ இப்போ இங்கே வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் இந்த சம்முக்கு நான் சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து என்னது, ஏ வெக்டார் இஸ் 2i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப். அடுத்தது பி வெக்டார் வந்து என்னது, i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப்னு வந்து வரும். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் parallel to its diagonal. இங்கே நம்ம சி வெக்டார்னு எடுத்துருக்கோம்ல, அது வந்து என்னது, சம் ஆஃப் த டூ வெக்டார்ஸ். இந்த சி வெக்டார் தான் வந்து என்னது, டயகனல் ஆஃப் த parallelogram. அண்ட் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, யூனிட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், parallel to its diagonal சொல்லியிருக்காங்க. இந்த டயகனலுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டாரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராமும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏ வெக்டார் பி வெக்டார்னு நம்ம நேம் பண்ணிக்கிட்டோம் இந்த 2 ஈக்குவேஷனையும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சி வெக்டார் வந்து என்னது, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ 2i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் ப்ளஸ் i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். ஸோ இப்போது இங்கே சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஐ டேர்ம்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ இங்கே 2, இங்கே 1. ஸோ 3i கேப் மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 6j கேப், அடுத்தது ப்ளஸ் 5 மைனஸ் 3 ப்ளஸ் 2k கேப்.
இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம வந்து யூனிட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போனா அதாவது இந்த டயக்னலுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டாரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா வந்து என்னது சி கேப், இதான் யூனிட் வெக்டாரை இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது எப்படி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சி வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார், இதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போது மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் plus minus 6 whole square plus 2 whole square னு வரும். ஸோ இப்போ இங்கே இதை ஆட் பண்ணோம்னா 9 plus 36 plus 4. ஸோ இது வந்து 40, 49. ஸோ 49 ஸ்கொயர் ரூட்டு 7. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டார் வந்து என்னது 7. இப்போது சி வெக்டார் நம்மளுக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 I cap minus 6 J cap plus 2 K cap by square, இங்கே வந்து 7 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 which is 7. இது வந்து 7மா இது. ஸோ இப்போ அடுத்தது இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் வந்து என்னது யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். parallel to this vector, இதை யூனிட் வெக்டார் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்களோ அது கண்டுபிடிச்சிட்டோமா. அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் parallelogram ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் எழுதாதீங்க, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி வெக்டார் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏ ஃபஸ்ட்டு என்ன வரும், ஐ ஜே அண்ட் கே. ஏ வந்து என்னது 2 -4 5 அண்ட் இங்கே 1 -2 -3. ஸோ இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ கேப்பு, அடுத்தது -4 into -3 minus into minus plus 12, -2 plus 5 மல்டிப்ளை பண்ணால் 10. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 வந்து வந்துடும், மைனஸ் ஜே கேப். ஸோ டிட்டர்மினன்ட் நம்ம பண்ண அந்த லெசனில் பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் நெகட்டிவ் ப்ளஸ். ஸோ மைனஸ் ஜே, இங்கே வந்து -6, இங்கே -5 ப்ளஸ் கே கேப் 2 into -2 -4 plus 4, 1 into -4, அப்போ வந்து 1 into minus of -4, இங்கே வந்து +4 வந்து வரும். ஸோ ஐ கேப் இங்கே 12 + 10 வந்து நம்ம ஆட் பண்ணும் போது 22 வந்துடும், மைனஸ் ஜே. அண்ட் இங்கே -6 -5 வந்து -11. ஸோ இங்கே ப்ளஸ் ஜே 11 வந்து வரும், ப்ளஸ் கே கேப்பு இங்கே வந்து 0. ஸோ இதை எப்படி வந்து நம்ம எழுதலாம், 22 ஐ கேப் ப்ளஸ் 11 ஜே கேப் ப்ளஸ் 0 கே கேப்புன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா ஏ கிராஸ் பி என்ன பண்ணணும், நம்ம கிடச்சிருக்க வேல்யூ அப்படியே ஸ்கொயர் ரூட்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ 22 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஹோல் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 ஸ்கொயர் வந்து 484 ப்ளஸ் 11 ஸ்கொயர் வந்து 121 ப்ளஸ் 0 வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணும் போது எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 605ன்னு வந்து கிடைக்கும். இதை நான் எப்படி பிரித்து எழுதுறேன்னா 121 into 5ன்னு வந்து எழுதுகிறேன். ஸோ 11√5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 10th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து 11th question வந்து நம்ம பார்க்கலாம். 11th question, show that the direction cosines of a vector equally inclined to the axis OX, OY and OZ. ஸோ இங்கே வந்து 3 ஆக்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து Z, இது X, இது Y ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு வெக்டார் வந்து இருக்குது அண்ட் திஸ் வெக்டார் இஸ் ஈக்குவலி இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா இதை இங்கே ஆல்ஃபா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 30 டிகிரி இருந்ததுன்னா இந்த லைனுக்கும் இதுவுமே வந்து சேம் வேல்யூ தான் வந்து இருக்கும். ஸோ இதுவும் ஆல்ஃபாவாக தான் இருக்கும் அண்ட் இங்கேருந்து இதுவுமே ஆல்ஃபாவாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதாவது இங்கே ஆல்ஃபா, இங்கே வந்து என்ன வரும், பீட்டா, இங்கே வந்து காமா வந்து வரும் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஈக்குவலி இன்க்ளைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஆங்கிள் என்னவோ அதே ஆங்கிள் தான் எதுக்கும் வரும். 3 ஆங்கிளுமே வந்து சேமாக இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, காமா வந்து 3மே சேமாக இருக்கும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த வெக்டார் இது வந்து எப்படி நம்ம எழுதுவோம், காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து இங்கே என்னது, டைரக்ஷன்
cosines are cos alpha, cos beta and cos gamma and equally inclined அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம், இங்கே இதான் வந்து ஒரு லைன். ஸோ அப்போ வந்து ஈக்குவலி இன்க்ளைன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கலாம், இது ஒய் ஜெட் ஆக்சிஸ்னா இந்த லைன்ல இருந்து இங்கே வரக்கூடிய ஆங்கிள், ஸோ இதை தான் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். இங்கேருந்து வரக்கூடியதை பீட்டான்னு வந்து எடுத்துப்போம். அண்ட் இங்கேருந்து இங்கே வர்றதை வந்து காமான்னு வந்து நம்ம எடுத்துப்போம். இங்கேருந்து வர்றது காமான்னு வந்து எடுத்துப்போம் இல்லை. ஸோ அப்போது இங்கே ஈக்குவலி இன்க்ளைன்டுன்னும் போது இந்த ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ, காமா வேல்யூ மூணுமே சேமாக இருக்கும். ஸோ ஈக்குவலி இன்க்ளைன்டு அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நம்ம வந்து அதை எப்படி எழுதலாம்? ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல் டு 1. இதை எழுதலாமா? நம்ம படிச்சிருக்கோம் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதை தான் வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே எல்லாமே வந்து என்னது, ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாம் ஈக்குவல் ஆங்கிள். 30னா எல்லாமே 30, 60னா எல்லாமே 60 டிகிரி. ஸோ அப்போ இங்கே இதை எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 வந்து எழுதலாம். 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. So cos square alpha is equal to 1 by 3. Cos alpha is equal to plus or minus square root of 1 by 3. So இது எப்படி எழுதலாம்? Plus or minus 1 by root 3 அப்படின்னு வந்து எழுதலாம். And this is இது வந்து என்னது, cos alpha value na this is equal to cos beta and this is equal to cos gamma also. ஸோ இங்கே வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த வெக்டார் ஆர் ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஆக்சிஸஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து காமிக்கணும் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அதே ஆன்சரே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 12th கொஸ்டினில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லெட் A vector is equal to I cap plus 4J cap plus 2K cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B and C vectors வந்து கொடுத்துட்டாங்க. Find a vector D which is perpendicular to both A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னன்னா 3 வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம D வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த D வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் டு A வெக்டார் அண்ட் B வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் C டாட் D வெக்டார் வந்து 15 அப்படின்ற வேல்யூவும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது D வெக்டார் தான். ஸோ இங்கே ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்பண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னா வந்து என்னது, அப்போ ஏ டாட் டி வெக்டாரும் பி டாட் டி வெக்டாரும் வந்து ஜீரோவாக வந்து இருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் போது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டி வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப் அப்படின்னு வந்து நான் வச்சுக்கிறேன். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? சி டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சி வெக்டார் வந்து என்னது, 2 I cap minus j cap plus 4k cap into dot, அதாவது டாட் d வந்து என்னது, xi cap plus y j cap plus z k cap is equal to 15. இது ரெண்டுத்தையும் எக்ஸ் டேர்மு ஒய் டேர்மு ஜெட், அதாவது ஐயோட கோஎஃபிஷியன்ஸ், ஜேயோட கோஎஃபிஷியன்ட், கேயோட கோஎஃபிஷியன்ஸ் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும் போது எனக்கு வந்து 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இப்படி வந்து பர்பண்டிகுலர்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம், ஏ டாட் டி வெக்டார் வந்து 0, அதே மாதிரி பி டாட் டி வெக்டாரும் வந்து 0 அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ டாட் டி வெக்டார் 0ன்னு வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஏ வெக்டார் வந்து என்னது கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஐ கேப் ப்ளஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். டாட் டி வந்து எக்ஸு,
I cap plus y j cap plus z k cap is equal to 0. ஸோ இப்போ இதை வச்சு ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியுமா? ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 1 into x plus 4 into y 4y plus 2 into z 2z is equal to 0. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? b dot d vector. b dot d vector is equal to 0. ஸோ இப்போ அடுத்தது அதே மாதிரி எழுதிக்கலாம். b vector கொடுத்துருக்காங்களா கொஷனில் 3i cap minus 2j cap plus 7k cap into d vector வந்து xi cap plus yj cap plus zk cap is equal to 0. இப்போ அதே மாதிரி 3x minus 2y plus 7z is equal to 0. இது வந்து மூணாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனும் எனக்கு கிடைச்சிருக்கா? ஸோ இப்போ இதை வச்சு நான் சால்வ் பண்ண போறேன். இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஒய் ஜெட் வேல்யூ வந்து வேணும். ஸோ நம்ம 10th வந்து எலிமினேஷன் மெத்தட் படிச்சிருப்போம்ல, அது வந்து 2 டேர்ம் வச்சு படிச்சிருப்போம். எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம், இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் டேர்ம் வந்து இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ 2x minus y plus 4z is equal to 15 and x plus 4y plus 2z is equal to 0. And 3x minus 2y plus 7z is equal to 0. இதுதான் வந்து 1, 2 and 3 third equation. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2x இருக்கு, இங்க x இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நான் வந்து இன்ட்டு 2 பண்ணுறேன். அப்படி பண்ணால் எனக்கு 2x வந்துடும், இங்கே 4z வந்துடும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி நான் கேன்சல் பண்ணால் எனக்கு y வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் இப்போ அதை சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ 2x minus y plus 4z is equal to 15. இங்கே வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் 2x plus 8y plus 4z is equal to 0 வந்து வரும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து minus 9y is equal to 15 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ y equal to 15 by minus 9. ஸோ இது 3 3s are, இது 3 5 times. ஸோ y equal to minus 5 by 3. இப்போ நான் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்? செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏன் செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இங்கே வந்து 3x minus 2y ப்ளஸ் 7z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 3x ப்ளஸ் 12y ப்ளஸ் 6z is equal to 0. இங்கே 3x minus 2y plus 7z is equal to 0 வந்து வரும். சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சைன் சேஞ்ச் பண்ணால் எனக்கு இந்த 3x கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு வந்து 14y வரும். இங்கே மைனஸ் z is equal to 0 அப்படின்னு வந்து வரும். இப்போது நம்ம ஆல்ரெடி இங்கே y வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். y வேல்யூ என்னது? minus 5 by 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிடியூட் y equal to minus 5 by 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 14 into minus 5 by 3 minus z is equal to 0 அப்படின்னு வந்து வரும். ஸோ minus 70 வரும் by 3 minus z is equal to 0. ஸோ minus z is equal to 70 by 3 and z is equal to minus 70 by 3 வந்து எனக்கு வரும். இப்போ எனக்கு y வேல்யூ தெரியும், z வேல்யூவும் தெரியும். எதனா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க and substitute and find the corresponding x வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது? 2x minus y plus 4z is equal to 15. ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே என்ன வரும்? எக்ஸ் வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். 2x minus of minus 5 by 3 plus 4 into minus 70 by 3.
equal to 15. ஸோ 2x ப்ளஸ் 5/3 வரும், மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 280/3 ஈக்குவல் டு 15 வந்து எனக்கு வரும். ஸோ இங்கே வந்து 3 வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், 3யை வந்து நான் அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுக்க முன்னாடி 2x இது ரெண்டுமே 3 காமனாக சேர்த்து எழுதலாமா, 5 மைனஸ் 280 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 2x மைனஸ் இங்கே வந்து 275/3 ஈக்குவல் டு 15 வந்து வரும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 275/3ன்னு எனக்கு கிடைக்கும். இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 2x இஸ் ஈக்குவல் டு 3, 1 into 3. ஸோ வந்து இங்கே 45 வந்துடும் ப்ளஸ் 275. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணோம்னா 320/3 வந்து எனக்கு வரும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 320/3 இன்ட்டு 2. 2 1 டைம், இது 2 1 டைம், 2 6 are 12, 0. ஸோ x வந்து 160. ஸோ d வெக்டார் வந்து என்னது, ஸோ d வெக்டார் இஸ் ஈக்குவல் டு x இன்ட்டு I கேப் ப்ளஸ் y இன்ட்டு j கேப் ப்ளஸ் z இன்ட்டு k கேப். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு 160/3 I கேப் minus 5/3 j cap minus 70/3 k cap. ஸோ இதுதான் வந்து d வெக்டாரோட வேல்யூ. 13th question வந்து பார்க்கலாம். The scalar product of the vector I plus j plus k with the unit vector along the sum of vectors 2i cap plus 4j minus 5k and lambda I plus 2j plus 3k is equal to 1. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார்ஸ்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வெக்டார் கூட யூனிட் வெக்டார் அண்ட் அலாங் த சம் ஆஃப் தீஸ் டூ வெக்டார்ஸ், இந்த ரெண்டு வெக்டாரையும் வந்து நம்ம சம் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ 13th question வந்து பார்க்கலாம். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் I cap plus j cap plus k cap with the unit vector along the sum of vectors 2i cap plus 4j minus 5k and lambda I plus 2j plus 3k is equal to 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணணும் ஆஃப் வாட், இந்த வெக்டாருக்கும் அண்ட் வித் யூனிட் வெக்டார். அந்த யூனிட் வெக்டார் எப்படி கிடைக்குதுன்னா along the sum of vectors, இந்த ரெண்டு வெக்டாரையும் சம் பண்ணி நம்மளுக்கு ஒரு வெக்டார் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும்ல, அதோட யூனிட் வெக்டாரும் இந்த வெக்டாரையும் வந்து நம்ம பண்ணும் போது ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து பண்ணணும், அதாவது டாட் ப்ராடக்ட் வந்து பண்ணணும் such that it is equal to 1. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும் போது நம்ம வேல்யூ ஆஃப் லாம்டா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதோட யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வெக்டாருக்கும் கிடைச்சிருக்க வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் வந்து பண்ணணும். அண்ட் அதை சால்வ் பண்ணிட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணி லாம்டா வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் வந்து கொஷின். ஸோ கொஷினை ஒரு வாட்டி 2 வாட்டி ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த வெக்டார்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ சம் ஆஃப் 2 வெக்டார்ஸ், எந்த ரெண்டு வெக்டார்ஸ், இதுவும் இதுவும் 2i cap plus 4j cap minus 5k cap plus lambda I cap plus 2j cap plus 3k cap ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். இதை வந்து இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்குதுல்ல, அதை அந்த வெக்டாருக்கு நான் ஒரு நேம் பண்ணிக்கிறேன், ஏ வெக்டார்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 2 + lambda I cap வந்துடும் ப்ளஸ் 4 + 2 6j cap வந்துடும் minus 5 + 3 minus 2k capனு வந்து வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், யூனிட் வெக்டார், இதோட யூனிட் வெக்டார் வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம், யூனிட் வெக்டார் என்னது, ஏ கேப். எப்படி கண்டுபிடிப்போம், ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ இப்போ மேக்னிடியூட் வந்து கண்டுபிடிச்சோன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + lambda whole square plus 6 square plus minus 2 whole square. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ 2 square
plus 2 into 2 lambda which is 4 lambda plus lambda square plus 36 plus 4. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் நம்ம lambda square plus 4 lambda plus 36 plus 4 plus 4னு வந்து வரும். ஸோ which is equal to square root of lambda square plus 4 lambda plus 44னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது a cap வந்து எப்படி எழுதுவோம் a cap is equal to a vector வந்து என்னது 2 plus lambda I cap plus 6 j cap minus 2 k cap by square root of lambda square plus 4 lambda plus 44னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதான் வந்து யூனிட் வெக்டார் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் எதுவும் எதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க I cap plus j cap plus k cap இதுவும் இதையும் வந்து நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணும் போது ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்டூ 2 plus lambda I cap plus 6 j cap minus 2 k cap by square root of lambda squared plus 4 lambda plus 44 is equal to 1. ஸோ அப்போ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணலாமா ஸோ அப்போ இங்கே 1 into 2 plus lambda ஸோ 1 into 2 plus lambda plus 1 into 6 plus 1 into minus 2 by square root of என்ன வரும் lambda square plus 4 lambda plus 44 is equal to 1. ஸோ இப்போ இங்கே இதை சேர்த்து எழுதணும்னா 2 plus lambda plus 6 minus 2 வரும் by lambda square plus 4 lambda plus 44னு வரும் equal to 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ lambda plus 6 மட்டும்தான் எனக்கு இருக்கும் equal to square root of lambda square plus 4 lambda plus 44 வந்து இருக்கும். இப்போது ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் நான் என்ன பண்ணணும் லாம்டா கண்டுபிடிக்கணும் ஸோ ஸ்கொயர் பண்ணுற போத் சைட்ஸ் எனக்கு லாம்டா ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் வந்துடும் இங்கே லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா இங்கே லாம்டா ஸ்கொயர் இல்லாமல் லாம்டா ப்ளஸ் 44 வரும் இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு லாம்டா இன்ட்டு 6 ப்ளஸ் 36 ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லாம்டா ப்ளஸ் 44 லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் 12 லாம்டா plus 36 equal to 4 lambda plus 44. Lambda terms la onna kondu varen 12 lambda minus 4 lambda equal to 44 minus 36. So appo idu rendu subtract பண்ணும்போது 8 lambda வரும் and இங்கேயும் 8 lambda value equal to 1. So இதான் வந்து 13th sum ஓட answer. இப்போ next 14th question பார்க்கலாம். So 14th question வந்து பார்க்கலாம் if A, B, C are mutually perpendicular vectors of equal magnitude show that the vector A plus B plus C is equally inclined to A, B, C அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசிஆர் பர்பண்டிகுலர் வெக்டார்ஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஈக்குவல் மேக்னிடியூட்னா என்ன வரும் நம்மளுக்கு magnitude of A vector is equal to magnitude of B vector equal to magnitude of C vector. அதாவது A, B, C இது மூணுமே வந்து same. And A, B, C are mutually perpendicular vectors அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது நம்மளுக்கு A dot B vector is equal to 0 வரும் B dot C vector வந்து 0 வரும் and C dot A vectorம் வந்து நம்மளுக்கு 0 தான் வந்து வரும் since A, B and C are mutually perpendicular அப்படின்னு இது வந்து கிவன்ல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோ தட் த வெக்டார் A plus B plus C இஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு ABC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா A plus B plus C வெக்டார் ஆர் ஈக்குவலி inclined to A, B and C vector
அப்படின்றது வந்து அவங்க கொஷின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து எப்படி பண்ணணும், ஏ டாட் ஏ ப்ளஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். ஸோ இங்கே என்ன வரும், ஏ டாட் ஏ வந்து என்ன வரும் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்னு வந்துடும். ஏ டாட் பி வந்து என்னது 0, அதான் முன்னாடி நம்ம எழுதிடணும். ஏ டாட் சி வந்து என்னது ப்ளஸ் 0. ஸோ அப்போது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் வந்துடும். அடுத்தது பி டாட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து இங்கே என்ன வரும், பி டாட் ஏ 0 ப்ளஸ் பி டாட் பி வெக்டார் வந்து என்ன வரும், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் பி டாட் சி வெக்டார், அதுவுமே வந்து 0ன்னு வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ இங்கேயும் 0வே போட்டுக்கலாம், ப்ளஸ் 0, தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். ஆக்சுவலி இது போகணும்னு அவசியம் இல்லை, இது அண்டர்ஸ்டுட், நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். சி வெக்டார் டாட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வெக்டார் is equal to, இங்கே வந்து c dot a 0 plus c dot b 0 plus இது வந்து magnitude of c vector square. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஆல்ரெடி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம அதான் எழுதியிருக்கோம், இது வந்து ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம்ல. மேக்னிடியூட் ஆஃப் a vector square is equal to magnitude of b vector square is equal to magnitude of c vector square. So அப்போ நம்ம வந்து என்ன எழுதலாம், a b c vectors are equally inclined and hence proved. So அவ்வளோதான் வந்து 14th question. Question number 15 வந்து பார்க்குறோம். Prove that a vector plus b vector dot a vector plus b vector is equal to a vector square plus b vector square if and only if a and b are perpendicular given a vector not equal to 0 and b vector not equal to 0 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a vector and b vector are perpendicular அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ perpendicular அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், a vector dot b vector is equal to 0 அப்படின்னு வந்து அர்த்தம். பட் a vector is not equal to 0 and b vector is not equal to 0. இதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு a vector plus b vector dot a vector plus b vector. ஸோ இப்போ வந்து இதை நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து பண்ணலாம். ஸோ என்ன வரும், a டாட் a vector, a டாட் a vector plus a dot b vector plus b dot a vector plus b vector dot b vector. ஸோ இப்போ இங்கே a dot a வந்து என்ன வரும், a vector square, magnitude of a vector square modulus a vector square வந்துடும் plus a dot b வந்து என்னது 0, b dot aவும் 0 plus modulus b vector square வந்து வரும். So which is equal to magnitude of a vector square plus magnitude of b vector square. So LHS is equal to RHS and hence proved. So இதான் வந்து 15th சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 16th question பார்க்கலாம். ஸோ question number 16th இருந்து 19th question வரைக்கும் எல்லாமே choose the correct answer. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if theta is angle between two vectors a and b vector, then a dot b is greater than or equal to 0 only when அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ a vector dot b vector is greater than or equal to 0 எப்போ வந்து it is greater than or equal to 0 அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே டீட்டா தானே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ cos theta is equal to a dot b vector by magnitude of a, magnitude of b. ஸோ இப்போ வந்து நம்ம இதை இந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எடுத்துகிட்டு போனோம்னா magnitude of a vector dot magnitude of b vector dot cos theta is equal to a vector dot b vector and a dot b vector வந்து என்னது, it is greater than or equal to 0. இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது
நம்மளுக்கு ஜீரோவாகிடும். இதை வந்து அதர் சைட் கொண்டு போகும்போது. ஸோ அப்போ எப்படி ஆகும்? ஸோ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இல்லை. ஸோ நம்ம இப்போ இப்படி எழுதியிருக்கோம்ல, இது வந்து என்ன அர்த்தம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டாட் காஸ் தீட்டா இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ காஸ் தீட்டா மட்டும் வச்சுட்டு இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அதை இங்கேயே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு இங்கே ஒரு ஈக்குவல் டு இருக்கே, இங்கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருக்கே அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால் இதை நான் தனியாக எடுத்து எழுதுறேன். இங்கே வந்து ஏ டாட் பி வெக்டார் இதான் வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் இங்கே இப்போ வந்து இதை விட்டுட்டு இதை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ காஸ் தீட்டா இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ பை magnitude of A into magnitude of B வந்து வரும். So which means cos theta is greater than or equal to 0. எப்போ வந்து நம்மளுக்கு தீட்டா வேல்யூ காஸ்ல வந்து நம்மளுக்கு 0 வரும். ஸோ காஸ் தீட்டா இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு காஸ் பை பை 2. காஸ் போயிடும். ஸோ தீட்டா வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பை பை 2. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சராக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ தீட்டா இஸ் பிட்வீன் 0 அண்ட் பை பை 2 இந்த கண்டிஷன் வரும்போது தான் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார் ஏ அண்ட் பி, தென் ஏ டாட் பி வெக்டார் இஸ் கிரேட்டர் தேன் 0 ஒன்லி வென் தீட்டா இஸ் பிட்வீன் 0 அண்ட் பை பை 2. சரியா? ஸோ இங்கே அதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 17th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் லெட் 17th question, let A vector and B vector be two unit vectors and theta is the angle between them, then A vector plus B vector is a unit vector if அப்படின்னு வந்து சொல்லி question வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? A vector and B vector are two unit vectors அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா magnitude of A vector will be equal to 1 and magnitude of B vector will be equal to 1 and theta is the angle between them. So theta வந்து கண்டுபிடிக்கணும். Then A vector plus B vector is a unit vector அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ magnitude of A vector plus B vector will be 1. ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ A plus B vector square is equal to 1 ஸ்கொயர்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? A plus B டாட் A plus B அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ A டாட் A வெக்டார் plus A dot B vector plus B dot A vector plus B dot B vector is equal to 1. ஸோ இங்கே என்ன வரும்? A dot Aனா வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? magnitude of A square plus இங்கே வந்து A dot B இருக்குது, இங்கே B dot A இருக்குது. 2 times of A dot B vector வந்துடும் plus magnitude B vector square is equal to 1 வந்து வரும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி 1 நம்ம எழுதியிருக்கோம் from the question. ஸோ இது 1 square வந்துடும் plus A dot B வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 into magnitude of A into magnitude of B into cos theta. ஏன்னா நம்மளுக்கு magnitude of A and B values தான் இங்கே தெரியும். அதனால in terms of that நம்ம மாற்றுறோம். ஸோ whole square is equal to 1. ஸோ இங்கே வந்து என்ன வந்துடும்? 1 plus இங்கே 2 into 1 into 1 into cos theta plus 1 equal to 1 வரும். ஸோ இப்போ இங்கே 2 plus 2 cos theta is equal to 1. 2 காமனாக வெளில எடுக்கலாமா? ஸோ எடுத்தோம்னா 1 plus cos theta is equal to 1. 1 plus cos theta is equal to 1 by 2 வந்து வரும். ஸோ cos theta is equal to 1 by 2 minus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ cos theta will be equal to minus 1 by 2. ஸோ இந்த மைனஸ் 1 by 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே காஸ் தானே இருக்குது. ஸோ காஸ் டேர்ம்ஸில் எழுதணும்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 3 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ 1 by 2 அப்படின்றது வந்து என்னது? காஸ் 60 டிகிரி மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 180 மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்து வரும். ஸோ அப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல, ஆல் சில்வர் டீ கப்ஸ்
நான் வந்து இது உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும் 0 அண்ட் π/2. இங்கே வந்து பையு, இங்கே 3π/2 அண்ட் இங்கே 2π. ஸோ இங்கே வந்து இப்போது நம்மளுக்கு 90 அண்ட் 270 வந்தால் சேஞ்ச் பண்ணணும். சைன் காஸாக மாறும், காஸ் சைனாக மாறும். அண்ட் இதே வந்து 180 360 வந்துச்சுன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. சைன் யூஸ் பண்ணோம்னா சைனே தான் ஆன்சராக வரும், காஸ் வந்தால் காஸே தான் வரும். ஸோ இங்கே வந்து பை இருக்குது, அப்படின்னா என்ன அர்த்தம் 180. ஸோ காஸ் 180 மைனஸ் டீட்டா வந்து என்னது 180 மைனஸ் டீட்டானா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஆல் சில்வர். சைன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ், மற்ற எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ நெகட்டிவ் தான். ஸோ மைனஸ் காஸ் டீட்டான்னு வந்து வரும். இங்கே வந்து 1/2 இருக்கிறதுனால π/3 வந்து போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் வந்து நம்மளுக்கு -1/2க்கு இதான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ காஸ் வந்து போயிடும். தீட்டா ஈக்குவல் டு π மைனஸ் π/3. ஸோ தீட்டா ஈக்குவல் டு இது வந்து 3π மைனஸ் π/3 வரும். அண்ட் தீட்டா ஈக்குவல் டு 2π/3. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். 18th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் ஐ கேப் டாட் ஜே கிராஸ் கே கேப் ப்ளஸ், அதே மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஐ கேப் டாட் ஐ கிராஸ் ஜே, ஐ கிராஸ் கே ப்ளஸ் கே டாட் ஐ கிராஸ் ஜே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்னா ஐ கிராஸ் ஜே கேப், ஐ கேப் கிராஸ் ஜே கேப் வந்து எப்படி எழுதுவோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு கே கேப். அண்டு இதே ஜே கேப் கிராஸ் ஐ கேப் வந்துச்சுன்னா மைனஸ் கே கேப், நெகட்டிவ் ஃபார்ம் வந்து வரும். அதே மாதிரி தான் ஜே கேப் கிராஸ் கே கேப் வந்து என்ன வரும் ஐ கேப். அண்டு கே கேப் கிராஸ் ஜே கேப் வந்து மைனஸ் ஐ கேப் வந்து வரும். அண்ட் அதே வந்து அடுத்ததுக்கும் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கே அண்ட் ஐ, ஸோ கே கேப் கிராஸ் ஐ கேப் வந்து ஜே கேப் வரும். அண்ட் ஐ கேப் கிராஸ் கே கேப் வந்து மைனஸ் ஜே கேப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு இங்கே ஐ கேப் இருக்கா, ஐ கேப் அப்படியே போட்டாச்சா. ஜே கிராஸ் கேக்கு வந்து என்ன வரும், ஜே கிராஸ் கே வந்து ஐ. ஸோ டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே அப்படியே எழுதியாச்சு. ஐ கிராஸ் கே, ஐ கிராஸ் கே வந்து என்னது மைனஸ் ஜே. ஸோ டாட் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஐ கிராஸ் ஜே, ஐ கிராஸ் ஜே வந்து கே கேப். ஸோ இங்கே வந்து என்ன வரும் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப், இது வந்து என்ன வரும் மேக்னிடியூட் ஆஃப் ஐ கேப் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே வந்து ஜே கேப் டாட் மைனஸ் ஜே கேப் வருதா. ஸோ அப்போனா இது வந்து எப்படி வரும் மைனஸ் எழுதுகிறோம். ஸோ அப்போனா இங்கே நான் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுதிடுறேன். மைனஸ் ஜே கேப் ஸ்கொயர் வந்து வரும், இதுவுமே 1 தான். அண்ட் இங்கே வந்து ஸ்கொயர், இதுவும் 1. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 வந்து வரும். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 1 விச் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இது பார்த்தாச்சா. இதுக்கு வந்து நான் சில இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்து இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வைஸ் தான் வந்து நம்மளுக்கு போகணும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து போகணும். இது நான் எழுதுனால இதையே வந்து நான் டயக்ராமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறேன். ஐ கேப்பு, இங்கே வந்து ஜே கேப் அண்ட் இங்கே வந்து கே கேப். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஐ கேப் இன்ட்டு கிராஸ் ஜே கேப் வந்து கே கேப் வரும். ஜே கேப் கிராஸ் ஐ கேப் இப்படி போதில் ஆன்டி கிளாக் வைஸில் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ கிளாக் வைஸில் வரும்போது நம்மளுக்கு வந்து மைனஸ் வராது. ஸோ இதை வச்சு நீங்கள் இது எல்லாத்தையும் எழுதிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது வந்து இங்கே நான் சொன்னல ஐ கேப் டாட் ஐ கேப் வந்துச்சுன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஐ கேப் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து வரும். இதே தான் வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஜே டாட் ஜே கேப் வந்தாலும் கே டாட் கேனாலும் இதே தான் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து ஐ கேப் கிராஸ் ஐ கேப் வந்தால் 0, அதே தான் ஜே கேப் கிராஸ் ஜே கேப்னாலும் 0, கே கேப் கிராஸ் கே கேப்னாலும் 0 தான் வந்து வரும். இதே அடுத்தது
தேர்ட் பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஐ கேப் டாட் ஜே கேப் வருது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஜே கேப் டாட் ஐ கேப்னாலும் 0 தான் வந்து வரும். அண்ட் அதே மாதிரி ஜே கேப் டாட் கே கேப் வந்து 0, கே கேப் டாட் ஜே கேப்னாலும் 0 தான். அண்ட் ஐ கேப் டாட் கே கேப்னாலும் 0, கே கேப் டாட் ஐ கேப்னாலும் வந்து 0. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இது வந்து தேர்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன் லாஸ்ட், ஐ கிராஸ் ஜே வந்ததுன்னா ஈக்குவல் டு கே. அதுதான் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இந்த ஃபோர்த் ஒன் வந்து இங்கே வந்து நம்ம எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு இதை ஆல்ரெடி நான் இங்கே சொல்லிட்டேன், இந்த ஃபோர்த் ஒன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சம் வேணாலும் வந்து போட்டுடலாம். 1 மார்க் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 19th லாஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். If theta is the angle between any two vectors A and B, then A dot B vector is equal to A cross B vector when theta is equal to அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A dot B vector is equal to A cross B vector. இல்லை, இப்போ வந்து A dot B வந்து நம்ம எப்படி எழுதலாம், magnitude of A magnitude of B into cos theta ன்னு எழுதலாம். இங்கே வந்து magnitude of A magnitude of B sin theta அப்படின்னு வந்து எழுதலாம். இதுவும் கேன்சல் ஆகிடும், B கேன்சல் ஆகிடும். ஸோ cos theta is equal to sin thetaன்னு வந்து வரும். இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 1 equal to sin theta by cos thetaன்னு வரும். 1 equal to tan thetaன்னு வரும். For what value of theta, tanல வந்து நம்மளுக்கு 1 வரும். tan pi by 4 equal to tan theta. tan cancel ஆகிடும். theta equal to pi by 4. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட நம்ம மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் 10th சாப்டர், ஸோ இந்த சம்மோட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் 10th சாப்டரில் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டி சாப்டர்லேருந்து மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். மற்ற எல்லா சாப்டரோட மிஸ்லேனியஸும் 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணாவே வந்து எல்லா சாப்டர்ஸோட அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த மிஸ்லேனியஸ். நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சாப்டர்ஸோட மிஸ்லேனியஸும் வந்து நான் முடிச்சிட்டேன். அண்ட் ஒன்லி ப்ராபபிலிட்டி மட்டும்தான் வந்து பெண்டிங் சம்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மிஸ்லேனியஸ் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மிஸ்லேனியஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு. டைரெக்டாக மிஸ்லேனியஸில் இருந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் இருந்து சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வந்து பார்த்து நீங்கள் வந்து சம் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் எல்லா சாப்டர்ஸ்க்குமே மிஸ்லேனியஸ் அவைலபிளாக வந்து இருக்குது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.